Next, fourth problem. The cylindrical pin of dimensions வந்து ஒரு cylindrical pinோட dimensions கொடுத்துட்டாங்க 25 point plus or minus கொடுத்துருக்காங்க mm diameter on electroplated in a shop ஓகேங்களா. ஒரு cylindrical pin எடுத்து electroplated பண்ணுறாங்க. electroplateோட thickness of plating is 30 plus or minus அதாவது plus 0.2 மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு thickness அந்த electroplateோட thickness வந்து கொடுத்துட்டேன். நெக்லெக்டிங் த கேஜ் டாலரன்ஸ் ஓகேங்களா. கேஜ் டாலரன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கோ கேஜோட கேஜ் டாலரன்ஸ் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இன் எம்எம். டு த இன்ஸ்பெக்ட் த பிளேட்டட் த காம்பனண்ட் அதாவது சைஸ் ஆஃப் கோ கேஜ் இன் எம்எம் டு இன்ஸ்பெக்ட் த பிளேட்டட் காம்பனண்ட். கோ கேஜோட டைமென்ஷன்ஸை அவங்க கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. கோ கேஜ் அப்படின்னாவே நம்மளுக்கு சிம்பிளாக என்ன தோணும் அப்படின்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட் ஓகேங்களா. அதுதான் வந்து அந்த சைஸுக்கு தான் வந்து நம்ம கோ கேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் பின்னோட மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட் அப்படின்னும் போது சிலிண்ட்ரிக்கல் பின்னோட ஹெச் லிமிட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பின் எவ்வளோ அப்படின்னா 2 கொஷின்ஸில் பாருங்கள் 25.020 mm இதுதான் வந்து அதோட ஹெச் லிமிட். பட் இது கூட வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிளேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. பிளேட்டிங்கில் நம்மளுக்கு ஹெச் லிமிட் அப்படின்னும் போது ஹையஸ்ட் ஓகேங்களா. ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போடணும் அப்படின்னா இது போல் தான் வந்து ஒரு பின் இருக்குது ஓகேங்களா. ஒரு சிலிண்ட்ரிக்கல் பின் இருக்குது அப்படின்னா இது மேலே வந்து ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ணுறாங்க ஓகேங்களா. அந்த க்ரீன் ஷேடில் இருக்கிறது எலக்ட்ரோ பிளேட்டிங். ஸோ கண்டிப்பாக வந்து இதிலேருந்து இந்த பிளேட்டோட ஹெச் லிமிட் ப்ளஸ் இந்த திக்னஸ் ஓகேங்களா. பிளேட்டிங் திக்னஸ் அதாவது 2 into திக்னஸ் இங்கே ஒரு திக்னஸ் இங்கே ஒரு திக்னஸ். ஸோ 2 திக்னஸ்ன்னும் போது மேக்ஸிமம் திக்னஸ் ஓகேங்களா. அதுதான் வந்து இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ். அதாவது என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா கோ கேஜ் ஹெச் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் ஆர் பின் ஓகேங்களா. ஏதாச்சும் ஒன்று ப்ளஸ் 2 into மேக்ஸிமம் திக்னஸ் ஓகேங்களா. ஏன்னா கோ கேஜ் ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் நோ கோ கேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மினிமம் திக்னஸாக எடுத்திருப்போம் ஓகேங்களா. மினிமம் மெட்டீரியல் லிமிட் ஆனால் பட் மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட் அப்படின்னும் போது அதுவும் பின் ஆர் ஷாஃப்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம டேரெக்டாகவே போடலாம் 25.020 ப்ளஸ் 2 30 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் தான் வந்து மேக்ஸிமம் வரப்போகுது. ஸோ 30.02 ஓகேங்களா. 30.02 இது ரெண்டையும் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபைனலாக கிடச்சிருக்கு அப்படின்னா 25.084 mm வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு கோ கேஜோட சைஸ். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th கொஷின். A small bore is designed as 25H7 ஓகேங்களா. 25ன்றது பேசிக் சைஸ், கேபிட்டல் ஹெச்ன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல் பேஸ்ட் ஆன் சிஸ்டம் ஓகேங்களா. ஹோல் பேஸ்ட் ஆன் சிஸ்டம் அண்ட் 7ன்றது கிரேட் டாலரன்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தது தான். த லோயர் மினிமம் அண்ட் அப்பர் மேக்ஸிமம் லிமிட்ஸ் போர் ஆர் அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. when the bore is designed as 25H8 the upper limit is 25.033 mm. when the bore is designed at 25H6 then the upper limit of the bore is ஓகேங்களா. இதிலிருந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது அப்பர் லிமிட் ஆஃப் த போர். லோயர் லிமிட் ஆஃப் போர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடலாம். பட் அவங்க கொஷின்ஸில் கேட்டது அப்பர் லிமிட் ஆஃப் த போர் தான் வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. நம்ம அந்த ஆக்சுவலி அந்த டயக்ராம்ஸில் இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ஹெச் வந்து இருக்க போகுது ஓகேங்களா. கேபிட்டல் ஹெச் இந்த இடத்துல இருக்க போது இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு பேசிக் சைஸ் லைன் ஓகேங்களா. இந்த சைஸ் வந்து பேசிக் சைஸ் லைன். ஸோ நம்மளுக்கு கிளியராக தெரியும் இதுதான் வந்து நம்மளுக்கு எல் லிமிட், இதுதான் வந்து நம்மளுக்கு ஹெச் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அவங்க கேட்டிருந்தது அப்பர் லிமிட் அப்படின்னும் போது ஹெச் லிமிட்டோட வேல்யூஸ் தான் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. இதுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டாலரன்ஸ் ஓகேங்களா. கிரேட் டாலரன்ஸ்
ஓகேங்களா. இதிலிருந்து கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த சப்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25H7 H7 என்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல டாலரன்ஸ் மட்டும்தான் வேரி ஆக போகுது. இதோட பேசிக் சைஸ் வந்து 25 mm. ஸோ இதோட லோயர் சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே கிளியராக பாருங்கள் 25.00ன்னு சொல்லிட்டு. அதோட அப்பர் லிமிட் வந்து 25.021 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா. இதிலிருந்து ஒரு சின்ன டேட்டாஸ் வந்து எழுதலாம். என்ன அப்படின்னா 25H7. ஸோ இதோட எல் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 25.00 கரெக்டுங்களா. இதோட ஹெச் லிமிட் எவ்வளோ அப்படின்னா எல் லிமிட் ப்ளஸ் கிரேட் டாலரன்ஸ் ஓகே. அது ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு ஹெச் லிமிட் வந்து கிடைக்கும். எல் லிமிட்டோட வேல்யூஸ் வந்து 25, கிரேட் டாலரன்ஸ் 7க்கு ஓகேங்களா. 7க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 16i ஓகேங்களா. கிரேட் டாலரன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த 7 தான் சொல்கிறேன். இந்த 7 வந்து நம்மளுக்கு இந்த 7ஓட வேல்யூஸ் வந்து 16i. இது எல்லாமே மெமரி தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸையும் அவங்க கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க பாருங்கள் 25.021 சொல்லிட்டு. ஸோ 25.021 இதில் நம்மளுக்கு ஐ வேல்யூஸ் மட்டும்தான் தெரியாது கரெக்டாங்களா. டேரெக்டாக நம்ம ஐ வேல்யூஸை மட்டும் இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 1.3125 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல வரும்போது இது ஆக்சுவலி மைக்ரோமீட்டரில் இருக்குது ஓகேங்களா இந்த குவான்டிட்டி. ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணும்போது கரெக்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு ஐயோட வேல்யூஸ் வந்து 1.3125 வந்து கிடச்சிருக்கு. அவங்க கொஷின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா when the bore is designed as 25H6 இருக்கும் போது அதோட அப்பர் லிமிட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த கிரேட் டாலரன்ஸ் வந்து இங்கே 7க்கு எடுத்திருந்தோம், அவங்க கொஷின்ஸில் கேட்டிருக்கிறது 6க்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா கொஷினில் கேட்ட ஃபார்முலாஸ் அப்பர் லிமிட் ஆர் ஹெச் லிமிட் எல் லிமிட் ப்ளஸ் கிரேட் டாலரன்ஸ் வந்து 6க்கு நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா. 6க்கோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 10i தான் கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். எல் லிமிட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் 25. ஸோ ரெமைனிங் டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் 25 + 10 ஐயோட வேல்யூஸ் 1.3125. ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு மைக்ரோமீட்டரில் இருக்குது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ 25.013 mm வந்து ஃபைனலாக கிடச்சிருக்கு ஹெச் லிமிட் ஓகேங்களா. இதை நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.